ஹாய், நாங்கள் நேற்று ஒரு டிரான்ஸ்லேஷன் செஞ்சோம். சிங்களத்துல இருந்து சில டாக்குமெண்ட்ஸை ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன் செய்யும் பொழுது நாங்கள் சில ப்ரொசீஜர்ஸை கட்டாயம் கடைபிடிக்கணும். அதாவது என்னென்ன ப்ரொசீஜர்னா, சிங்களத்துல இருந்து ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் செய்யும் பொழுது சிங்கள டு ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்கன்னா டிரெக்டாக நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சிங்கள டாக்குமெண்ட்டை நாங்கள் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் செஞ்சு இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் மூலமாக தான் நாங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனை செய்யணும். ஸோ 2 டிரான்ஸ்லேஷன் அந்த இடத்துல நடக்கும். இந்த 2 டிரான்ஸ்லேட் பண்ண டாக்குமெண்ட்ஸை நாங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட, அதாவது ஒரிஜினல் சிங்கள டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணி, அதாவது ஒன்னா ஸ்டேப்ல பண்ணி, அதை கார்னர்ல 3 டாக்குமெண்ட்டையுமே நாங்கள் கார்னர்ல மடிச்சு ஒரு சீல் பண்ணுவோம். அந்த சீல் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த சீல் பண்ண டாக்குமெண்ட் செட்டை நீங்க ஹை கோர்ட்டுக்கு கட்டாயம் எடுத்துட்டு போகணும். அப்படி நீங்க எடுத்துட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபாரின் மினிஸ்ட்ரியில நீங்க அட்டஸ்டேஷன் செய்யும் பொழுது இந்த ஃபாரின் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண டாக்குமெண்ட் உண்மையான ஒரு, அதாவது ஸ்வான் டிரான்ஸ்லேட்டரால செய்யப்பட்டதுன்றதை உறுதி செய்யறதுக்காகத்தான் நீங்க ஹை கோர்ட்ல சைன் பண்ணிக்கொள்ள இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போகணும். நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை அட்டஸ்டேஷனுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரியில கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் எம்பசில சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் தெரியாம சில பேர் அட்டஸ்டேஷனுக்கு டிரெக்டா ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்லை, ஃபாரின் லாங்குவேஜஸா இருந்தா, அதாவது இங்கிலீஷ் தவிர வேற மொழியா இருந்தா நீங்க கட்டாயமா ஹைகோர்ட்ல சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அல்லது எம்பசில சப்மிட் பண்ணணும்.